இன்று ஏசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 73:23 ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன். பக்தன் தாவீது அழகாக சொல்றாருங்க, ஆண்டவரே நான் எப்பொழுதும் உங்ககிட்ட இருக்கிறேன், எனக்கு எந்த தேவையா இருந்தாலும் சரி, எது வேண்டுமானாலும் சரி, நான் எப்பொழுதும் உங்ககிட்ட தான் கேட்பேன், நான் உங்க கூட தான் இருப்பேன் என்று பக்தன் தாவீது தேவன் மேல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை விசுவாசம் பெரிதாய் காணப்பட்டுச்சு. அப்படி அவரு ஆண்டவரோடு இருந்தது நிமித்தமாய் கர்த்தர் தாவீதை ராஜாவாய் மாற்றினார். அவருடைய எல்லா தேவைகளும் சந்தித்தார். எத்தனை போராட்டங்கள், யாரெல்லாம் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலும் தேவன் ஒருபோதும் கர்த்தர் தாவீதை கைவிடாம வழிநடத்தின தேவனாய் காணப்பட்டார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க மனுஷரை நம்பி உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறீங்களா? ஏன்னா அவங்க பார்த்துக்குவாங்க, என் சொந்தம் பார்த்துக்குவாங்க, என் பந்தம் பார்த்துக்குவாங்க, என் கூட இருக்கிறவங்க பார்த்துக்குவாங்க என்று சொல்லி நீங்க ஆண்டவரை விட்டு நீங்க தூரம் போகக்கூடாது. காரணம், நீங்க யாரெல்லாம் நம்பி இருக்கிறீங்களோ அவங்க எல்லாம் ஒரு நாள் உங்களை விட்டு போயிடுவாங்க. ஆனா மாறாத தேவன் பக்தன் தாவீது சொன்னது போல கரத்தை பிடித்து தாங்கி எப்பொழுதும் கூட இருக்கிறார் என்று வாக்கு கொடுத்தார் இல்லையா? அதே போல ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசித்து அவரே நம்பி வாழும் பொழுது உங்களை ஒருபோதும் கைவிடாதபடி எப்பொழுதும் உங்களோட கூட இருந்து கர்த்தர் உங்களை வழிநடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, விசுவாசிங்க, கர்த்தரை கெட்டியா பிடித்துக் கொள்ளுங்க. இயேசு நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் மாறாத தேவன். அவர் நிச்சயமா நம்மோடு கூட இருந்து நம்மளை பலப்படுத்தி நடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். பாருங்க, சொல்லப்பட்டிருக்கிறது, என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன். பாருங்களா, வலது கையை பிடித்து அவர் தாங்குறாருங்களா? உனக்கு என்னெல்லாம் தேவையா இருக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் தாங்கி உங்களை நடத்துகிற தேவன் இயேசு உங்களோடு இருக்கும் பொழுது ஏன் நீங்க கவலைப்படுறீங்க? மனுஷர் எல்லாம் விட்டு போகட்டும். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, உன்னை நான் தாங்குறேன்னுட்டு. நிச்சயமா தாங்குவாரு. உங்க ஊழியத்துல தாங்குவாரு, உங்க குடும்பத்துல தாங்குவாரு, உங்களுடைய தேவைகளை தாங்குவாரு. எல்லாவற்றிலும் தாங்கி உங்களுடைய தலையை கர்த்தர் உயர்த்துவார். டோன்ட் வெரி